அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கஜகஸ்தான் நாட்டில் ஏற்பட்ட விமான விபத்தின் கோர காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. உடல்கள் சிதறி கிடக்கும் அந்த காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஒருபுறம் திரையில் பார்த்து வருகிறோம். கஜகஸ்தானில் பயணிகளுடன் சென்றபோது விமானம் வெடித்து சிதறியிருந்த நிலையில் ஏற்கனவே 46 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் கஜகஸ்தானின் அக்தாப் நகரில் விழுந்து விபத்து ஏற்பட்டிருந்தது. அது தொடர்பான காட்சிகளும் தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். கஜகஸ்தான் அக்தாப் நகருக்கு அருகே 72 பயணிகளோடு ரஷ்யா நோக்கி சென்று கொண்டிருந்த அர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் பயங்கர விபத்துக்குள்ளானது. இந்த அர்பன்ஸ் பகுதியில் ஏற்கனவே விமானத்துல மொத்தமாக 72 பயணிகள் பயணம் மேற்கொண்டதாகவும் அதுல 46 பேர் உயிரிழந்ததாக ஏற்கனவே இந்த கஜகஸ்தான் நாடு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விமான வெடிவிபத்து காரணமாக அந்த விமானத்துல பயணம் செய்த பயணிகள் உடல்கள் சிதறி கிடக்கக்கூடிய அந்த கோரமான காட்சிகள் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த உடல்கள் தற்பொழுது அந்த விமான விபத்து ஏற்பட்ட அந்த பகுதிக்கு அருகே அந்த உடல்கள் சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பனி காரணமாக 3 இடங்களுக்கு விமானம் திருப்பி விடப்பட்ட நிலையில் தரையிறங்கும் பொழுது இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்கின்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த விமான விபத்து மொத்தமாக இந்த விமானத்தில் 72 பேர் பயணித்ததாகவும் அதில் 46 பேர் இந்த வெடி விபத்தில் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வெடி விபத்து ஏற்பட்டதற்கு பிறகாக இந்த விமானத்தில் பயணம் செய்த அந்த நபர்களுடைய உடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கக்கூடிய அந்த கோரமான காட்சிகள் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மேலும் இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விமான விபத்துக்கான காரணம் குறித்து அந்த அதிகாரிகளும் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.